வணக்கம். நம்ம மனசுல தோன்ற உணர்ச்சிகளை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒருத்தர் தரம் பிரித்து அதை இலக்கண நூலில் எழுதியிருக்காரு. அவர் வேற யாரும் இல்லை, தமிழில் கிடைச்ச மிக பழமையான நூலான தொல்காப்பியத்தை இயற்றிய தொல்காப்பியர் தான். இது தொல்காப்பியம் சீரிஸ் பார்ட் 1. நகையே அழுகை இளிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் திகிலி உவகை என்று அப்பாலிட்டே மெய்ப்பாடு என்பர். நகை மற்றவங்களை கிண்டல் பண்ணியோ அல்லது சந்தோஷத்துல சிரிக்கிறதுன்னு பொருள்படும். அடுத்ததா அழுகை, ஏதாவது ஒரு சோக நிகழ்வை கண்டோ அல்லது கேட்டோ மனமுடைந்து அழுகிறது அழுகை. இளிவரல், அருவருப்பான ஒரு பொருளையோ அல்லது செயலையோ கண்டு முகத்துல ஏற்படுற பாவனை தான் இளிவரல். அடுத்ததா மருட்கை, புதுசாவோ அல்லது பெரியதாவோ அல்லது நுணுக்கமான பொருள்களை கண்டு வியந்து பார்க்கிறது தான் மருட்கை. அச்சம், பயத்தை கொடுக்கக்கூடிய பொருளையோ அல்லது மற்ற உயிரினங்களையோ பார்த்து பயப்படுறது. அடுத்ததா பெருமிதம், அறிவு வீரம் கொடை இதனால வர கெத்தான ஃபீலிங் தான் பெருமிதம். வெகுளி, அந்த காலத்துல வெகுளினா கோபம்ன்ற பொருள்ல பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்ததா உவகை, மனதிற்கு பிடிச்ச பொருளையோ அல்லது செயலையோ காணும்போது ஏற்படும் மகிழ்ச்சி உவகை. இந்த 8 மெய்ப்பாடுகள் தான் உலகத்தில் இருக்க எல்லா உணர்ச்சிகளுக்கும் அடிப்படைன்னு தொல்காப்பியம் சொல்லுது. அடுத்த பாட்டில் காதலர்கள் சந்திக்கும் போது அவங்களுக்குள்ள ஏற்படுற மெய்ப்பாடுகளை பற்றி பார்ப்போம். நன்றி.